மொபைல்ல உங்களோட பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து ட்ரெயின் ஆகும். இந்த மாதிரி பேட்டரி ட்ரெயின் ப்ராப்ளமை எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்படின்ற டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு பேட்டரி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து பேட்டரி யூசேஜ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே ஃபோனில் எந்தெந்த ஆப்பெல்லாம் வந்து பேட்டரி கன்சப்ஷன் வந்து பண்ணுது, எவ்வளோ பண்ணுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸில் ஆப்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மேனேஜ் ஆப்ஸை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபோனில் இருக்கக்கூடிய ஆப் எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் வந்து ஆகும். இதில் வந்து நீங்கள் வந்து எந்தெந்த ஆப்பெல்லாம் வந்து பெருசாக யூஸ் பண்ணவே மாட்டீங்களோ அந்த ஆப்பெல்லாம் ஜஸ்ட் கிளிக் பண்ணி அதில் வந்து பேட்டரி ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் ரெஸ்ட்ரிக்டட் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்க்கான அந்த பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா வந்து கட் ஆகிடும். பேக்ரவுண்டில் அது ரன் ஆகாது. அதனால உங்களுக்கு பேட்டரி கன்சப்ஷன் வந்து பேக்ரவுண்டில் இருக்காது. அதனால் எந்தெந்த ஆப்லாம் நீங்கள் பெருசாக யூஸ் பண்ண மாட்டீங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோனில் நீங்கள் எப்போ உங்களுக்கு லொக்கேஷன் வந்து தேவைப்படுதோ அப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா வந்து லொக்கேஷனை வந்து ஆன்லேயே வந்து வச்சுருக்காதீங்க. அப்படி வச்சுருந்தாலும் உங்களுக்கு பேட்டரியில் வந்து ப்ராப்ளம் வந்து ஆகும். சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ரைன் வந்து ஆகும். அதனால் வந்து தேவைப்படாத டைமில் லொக்கேஷனை நீங்கள் வந்து ஆஃப் வந்து பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபோனில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் வந்து ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 120 இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி அதில் 60 வந்து மாற்றிடுங்க. இந்த மாதிரி 60 வந்து மாற்றுறப்ப உங்களுக்கு இந்த பேட்டரி ட்ரெயின் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸ் ஆகும். அதனால் வந்து அதை நீங்கள் வந்து மாற்றிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதே செட்டிங்ஸில் அந்த டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா அதில் வந்து ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் ஆனில். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் வந்து பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸையும் ஆஃப் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஆப்ஷனாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து எதுவும் சிஸ்டம் அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத செட்டிங்ஸில் செக் பண்ணுங்கள். அப்படி சிஸ்டம் அப்டேட் வந்துருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் அப்டேட்டையும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக வந்து ரெகுலராக வந்து பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் சொன்ன இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது மூலியமாக உங்கள் மொபைலில் இந்த பேட்டரி ட்ரெயின் ப்ராப்ளமே நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.